ஓம் சான் பண்ணுறதுக்கா तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ सहनावतु सहनौ भुनस्तु सकवीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। Pray to God. Pray to our parents, மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்குங்க. நாட்டு நலனில் நமக்கு அதிக கவனம் இருக்கட்டும். இந்த அருமையான காலை வேளையில் இந்த மூச்சு பயிற்சி யோகாசனம் கற்றுக்கொண்ட பாபா ராம்தேவ் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். சில வினாடிகள் தியானத்தில் இருக்கணும். few seconds meditation please. Stand up. தூக்கி தம்பு உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நல்லா செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து டோஸ்ல உள்ள ஜாக் பண்ணிட்டே இருக்கும். யோகிக் ஜாகிங் 8 minutes பேக்கேஜ் இது. 1 hour equivalent to walking. நல்லா மூச்சு உள்ள எடுத்து கம்ப்ளீட்டா விட்டுட்டே பண்ணீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்காது. Yogic jogging on your toes. Spot jogging.
முட்டிக்கால் வந்து தரையில் படக்கூடாது. டோஸில் ஸ்பாட் ஜாகிங், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ப்ராசஸ் இருக்கணும். கையை இடத்துல இது பண்ணி மாற்றி மாற்றி ஃப்ரண்ட்டில் செஸ்ட் லெவலில் லிஃப்ட் பண்ணுற மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி மெதுவாக கூட பண்ணிக்கலாம். ஹிப்பில் கை வச்சுட்டு 2-3 டைம் செஸ்ட் லெவலில் லிஃப்ட் பண்ணணும். தென் டபுள் ஜம்பிங், off sitting. Ready, start. 1, 2, 3. இந்த காலை அகலமாக வச்சுட்டு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு புஷ் பண்ணு. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. ரெண்டு கையும் ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணோம். அகைன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணோம். கை வந்து நேரா இருக்கணும். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ மேலே கையை ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் சைடு வந்து தொடையோட ஒட்டின மாதிரி கீழே வந்து பெண்ட் பண்ணி ரைட் சைடு பண்ணி. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. Now Trikonasana. வலது கால் இடது காலை செட் பண்ண கையை வந்து மேலே பார்க்கும்போது உள்ளங்கையை பார்க்கணும். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6. இந்த கால் ஜாயின் பண்ணி வச்சுட்டு பேக் பேண்ட் பண்ணணும். இன்ஹேல் பண்ணி பேக் பேண்ட் பண்ணணும். ரெடி, ஸ்டார்ட். இன்ஹேல் அண்ட் கோ பேக். Exhale and come forward. Inhale and go back. Exhale and come forward. Inhale and go back. Exhale and come forward. இது ட்ரெண்ட் ஆஃப் பேஷண்ட் பேக் பெண்டிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறத பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ண போகிறோம். பேக் பெயிண்ட் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம், மற்றவங்க பண்ணிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். இன்ஹேல் அண்ட் அப். Exhale and down. 1, 2, 3, 4. Tadasana. இந்த கையை லாக் பண்ணிட்டு டோஸ்ல ஒரு 5 கவுண்ட்ஸ் நிற்கணும். 3 times. Ready, start. Inhale and up. 1, 2, 3, 4, 5. Down. Inhale and up. 1, 2, 3, 4, 5. Down. Inhale and up. 1, 2, 3, 4, 5. Down. ட்ரில் பண்ணுற மாதிரி ஸ்கூலில் நம்ம ட்ரில் பண்ணுவோம். 1, 2, 3 அது மாதிரி பண்ணிக்கணும். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு 10 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஜாகிங் பண்ணலாம். கிளாப்பிங் அண்ட் ஜாகிங். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now Surya Namaskar.
கிழக்கு பக்கம் பார்த்து தான் பண்ணணும். உங்களுக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக இது சைட் பண்ணிட்டு இருக்கேன். நார்த் சைட் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே கிழக்க பார்த்து பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கணும். சூரியனை தியானம் பண்ணிக்கணும். மேலே தூக்கி நமஸ்கார் முதிரையில் வரணும். நம்பர் 1 நமஸ்கார். Inhale, back bending. Exhale, forward bending. Right leg backward. Both legs together. முட்டி இது பண்ணி செஸ்ட்டை கீழே கொண்டு வந்து அப்படியே காலத்துக்கு புஜங்காசனம் கொண்டு வரணும். அகைன் வி ஷேப் கொண்டு போகணும். தொப்பில் பார்க்கணும். இடது காலை முன்னாடி கொண்டு வரணும். ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கணும். இன்ஹேல் பண்ணி நமஸ்கார் முதிரை. பேக் டு பொசிஷன். நார்மல் பிரீத். நார்மல். Second circle, namaskar. Inhale, back bending. Exhale, forward bending. Left leg backward. Both legs together. Mutti, chest, panni. Mulu தூக்கி இருக்கணும். Then Bhujangasana. Again V shape. Right leg forward. Both legs together. Back to position. Now twisting 10 to 12 times பண்ண போறோம். கை ரெண்டையும் ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். 10 to 12 times வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்து கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு 10 to 12 times. Then clapping and jogging. Siddhasana mudra. முத்ரால இருந்து வரங்க. ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணிக்கணும். நெயில் டச் பண்ணக்கூடாது. பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கழுத்து நேராக வச்சுக்கணும். ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா சாதாரண மூச்சு விட்டுட்டு இருக்கிறத நல்லா ஒரு லிட்டில் ஸ்பீட் கொடுத்து நல்லா இழுத்து வெளியில் விடணும். எவ்வளோ கவுண்ட் உள்ளே எடுக்கிறீங்களோ அதே கவுண்ட் வெளியில் விடணும். பஸ்திரிகா பிராணாயாமம். Deep, slow, steady inhaling, exhaling exercise with both nostrils. Start Bhastrika. Bhastrika pranayama. Deep, slow, steady inhaling, exhaling exercise with both nostrils. Back straight வச்சுக்கணும். கழுத்து நேரா வச்சுக்கணும். ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணணும். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். All chest related problems, cough, cold, sinusitis, bronchitis, asthma, eyesight improvement, everything. கப சம்பந்தப்பட்ட நோய்கள் செஸ்ட்டுக்கு மேலே உள்ள பார்ட்ஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஆல் செஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கப சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரியாயிடும். விரல்கள் முதிரையில் இருக்கணும். பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கழுத்து நேராக இருக்கணும். ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணணும். பாசிட்டிவ் திங்கிங். டீச்சர் ஸ்ட்ரெயிட். All chest related problems. Back straight வச்சுங்க. நல்ல மூச்சு உள்ளே விட்டு கம்ப்ளீட்டாக வெளில விடணும். விரல்கள் முத்திரை இருக்கணும். முத்திரை விரல்கள் தவிர மற்ற விரல்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். விரல்களுக்கு நடுப்புற கேப் விடக்கூடாது. உள்ளங்கை ஆகாயத்தை பார்க்கணும். palm should face the sky.
the last few seconds you can visualize the benefit of Bastrika Pranayama. The கப சம்பந்தப்பட்ட நோய்கள், chest related problems எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா நீங்கள் அந்த மெடிடேஷன் பாஸ்டரில் உட்காந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். Yes, last few seconds you can visualize the benefit of Bastrika Pranayama. Visualize. தியானத்தில் இருந்துட்டு அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி. Yes, relax. Next one is Kapalabhati. Only exhaling exercise with both nostrils. மூக்குல சளி போச்சுனா வெளியில எடுக்கிற மாதிரி, நம்ம கொசு போந்துனா வெளியில எடுக்கிற மாதிரி only exhale பண்ணிட்டே இருக்கணும். inhalation ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். 1 stroke per second, only exhale exercise. Kapalabhati. Yes, start Kapalabhati. We are doing Kapalabhati, back straight, neck straight, 1 stroke per second. Only exhaling exercise with both nostrils. Try to do continuously for 10 minutes. If you feel discomforts in between, just relax. Do some Bastrika, that is inhaling, exhaling process, without opening your eyes, and continue Kapalabhati. உங்களுக்கு 6 நிமிஷத்திலேயே ஏதான உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி பஸ்திரிக்கா பண்ணுங்க. ஒரு 2 தடவை பஸ்திரிக்கா பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க கபாலபாட்டி. எந்த வேலையாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஒரு அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி பண்ணணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, யோகா பிராணாயாமம் எதாக இருந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணி யூ ஷுட் டூ இட். We are doing Kapalabhati, back straight, neck straight, 1 stroke per second. Exhale, 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 exhale. நம்மளோட தீய எண்ணங்கள், கொடிய வியாதிகள் எல்லாம் வெளில போற மாதிரி. Out, 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 out. கம்ப்ளீட்டா வெளில போறது உடம்ப விட்டு. 1 stroke per second. Exhaling exercise. Back straight வச்சுக்குமா. straight வச்சுக்குமா. 1 stroke per second. விரல்கள் முதிரையில இருக்கணும். ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணிருக்கணும். நெயில் டச் பண்ணக்கூடாது. கால் மரத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா காலை நீட்டி கூட பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காலை நீட்டிட்டு பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணி பண்ணணும். Yes, last few seconds you can visualize the benefit of Kapalabhati. Few seconds அப்படியே மெடிடேஷன் பாஸ்டர்ல இருக்கும். Visualize Kapalabhati நிறுத்திட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அந்த மெடிடேஷனில்
ஆல்ஃபா மைண்ட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஆல்ஃபா பிராணாயாமா பண்ணும்போது ஆல்ஃபா லெவல், நம்ம எப்போதும் நார்மலாக இருக்கும்போது பீட்டா லெவலில் இருப்போம். ஸோ ஆல்ஃபா லெவல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எப்பப்போ தேவையோ அந்த எனர்ஜியோட வெளியில் வரும். எஸ், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இல்லை, காலை டச் பண்ணும், முட்டியை ரவுண்ட் பண்ணி டச் பண்ண, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். முட்டியை டச் பண்ணிவிட்டு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணும். இப்போ ரெண்டு காலையும் பேரலாக உடம்புக்கு பேரலாக கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். உடம்புக்கு பேரலாக கை வச்சுக்கணும். விரல்கள் பின்னோக்கி இருக்கு, விரல்கள் பின்னோக்கி இருக்கு. பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நல்லா ஷேக் பண்ணி தலையை டச் பண்ணணும். சுட்டு வர 20 டைம்ஸ் பண்ணும். நல்லா காலை புல் அண்ட் புஷ் பண்ணி நல்லா அடம் பிடிக்கிற மாதிரி தலையை டச் பண்ணும் ஃபாஸ்ட்டாக. தென் ரைட் லெக் லெஃப்ட் லெக் முன்ன பின்ன 2-3 டைம்ஸ் கொண்டு வந்துக்கணும். தென் ரெண்டு காலையும் ஒரு 2-3 டைம்ஸ். கால் விரல்களுக்கு பேரலாக கை விரல் வச்சுக்கணும். கை விரல் கால் விரல் ரெண்டு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கும். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல் கை விரல் ரொட்டேட் பண்ணும் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ஆப்போசிட். 1 2 3 4 5. Now gripping கால் விரல் கை விரல் கையில தம் உள்ள இருக்கிற மாதிரி அடிக்கணும். This start. 1 2 3 4 5. Now open gripping. 1 2 3 4 5. Tight tight tight. Release release. ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஒரு காலை தொட மேல போட்டுக்கணும். வலது காலை இடது தொட மேல போட்டுக்கணும். நல்லா கால் ஆங்கிளை வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நல்லா கால் வந்து ஆங்கிளை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ். தென் காலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தொட மேலே வச்சுட்டு அக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கணும். விரல்களுக்கு கீழே ரைட்லேருந்து லெஃப்ட் லெஃப்ட்லேருந்து ரைட். சைடில் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே நக்கு ப்ரெஷர் கொடுத்து மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே. ஃபைனலாக சென்டர் பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் எல்லாமே நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால அக்யூமுலேட் ஆகிற வேஸ்டேஜ் கிட்னி வழியாக தான் வெளில போகுது. அங்கே சென்டர் பாயிண்ட் கிட்னியை ப்ரெஸ் பண்ணி அதை வெளில பண்ணிக்கலாம். அது தென் கால் வரல கை வரலான்னு பிடிச்சிக்கணும். இன்னொரு கையை தொட கீழே வச்சுக்கணும். இன்ஹேல் பண்ணிட்டு 3 டைம்ஸ் செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். ரெடி ஸ்டார்ட். இன்ஹேல் அப், exhale and down. Inhale up, exhale and down. Inhale up, tight, tight. 1 2 3 4 5. Exhale. Now change your leg. The same process. நல்லா இடது காலை வலத்தோட மேல போட்டுக்கணும். வெளியில கொண்டு வந்து நல்லா ankle rotation clockwise anti clockwise. then up pressure தொட மேல வச்சுட்டு ஷேக் பண்ணிட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட். மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல. ரெண்டு தடவை நல்லா அழுத்தி ரெண்டு கட்டை வரலாலையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக சென்டர் பாயிண்ட் கிட்னி பாயிண்ட். கால் வரல கை வரலால பிடிச்சிக்கணும். இன்னொரு கையை தொட கீழே வச்சுக்கணும். இன்ஹேல் பண்ணிட்டு 3 டைம்ஸ் செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும். தேர்ட் டைம் ஒரு 5 கவுண்ட்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட். இன்ஹேல் அப், down. Inhale up, down. Inhale up, tight, tight. 1 2 3 4 5. Release. Now butterfly. All verla kai verla puchukonu. 1 minute or 100 counts. Start butterfly. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. எல்லாம் முத்திரையில் இருக்கணும். நல்லா இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பகாய் பிராணாயமம். நல்லா மூச்சு உள்ளே இழுத்து கம்ப்ளீட்டாக வெளியில் விட்டுணும். ஜலந்திரபந்த், உட்டியானபந்த் அண்ட் மூலபந்த். ஜலந்திரபந்துங்கிறது சின்ன வந்து செஸ்டில் லாக் பண்ணுறது. உட்டியானபந்துங்கிறது வயத்தை உள்ளே எட்டி வயத்தை டைட் பண்ணிக்கிறது. மூலாதார பந்த், மூலபந்த் அது வந்து மூலாதார பந்த் வந்து தொடையை டைட் பண்ணி ஆனஸை லாக் பண்ணி ஆனஸை லாக் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு 10 கவுண்ட்ஸ்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெடி, ஸ்டார்ட். இன்ஹேல், exhale, lock, tight, tight, tight. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Normal breathe, normal, normal. Second time. Inhale, exhale, lock, tight, tight, tight. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Normal breathe, normal, normal. Third time. Inhale, exhale, lock, tight, tight, tight. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Normal breathe. Next one is Agnisar. The same process. We have to rotate the stomach for 15 counts. தலையை மாத்திரம் பெண்ட் பண்ண வேண்டாம். எக்ஸேல், தலை பெண்ட் பண்ணாதீங்க. டைட், டைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் உஜய பிராணாயாமம். த்ரோட்ல சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து ஹம் சவுண்டோட உள்ள இருக்கணும். ஒரு 10 கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு வலது மூக்கை மூடிட்டு இடது மூக்கு வழியா ஃபோர்ஸபிளா காத்த வெளில விடணும். அந்த சவுண்டு வரும்போது வந்து நமக்கு வரலைன்னா முன்னாடியே நம்ம அந்த மாதிரி இழுத்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சவுண்டோட நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 டைம் எவ்வளோ முடியுமோ உங்களால் அதை இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு வலது மூக்க முடிட்டு இடது மூக்கு வழியாக வெளில வரும். ரெடி, ஸ்டார்ட். இன்ஹேல், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Normal breathe, normal, normal. Second time. Inhale, one, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Normal breathe, normal, normal. Third time. Inhale, yes, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. अनुलोम विलोम सर्वरोग निवारणी. Deep slow steady inhale, exhale exercise with alternate nostrils. வலது மூக்கு மூடிக்கணும், இடது மூக்கு வழியா மூச்சு காற்று உள்ள இழுக்கணும். அப்புறம் 2 விரலால மூடிட்டு இந்த அதர் மூக்கு வழியா வெளியே விடணும். திருப்பி விட்ட மூக்கு வழியாவே இழுக்கணும். மூடிட்டு வலது அதர் மூக்கு வழியாவே வெளியே. நல்லா ஆல்டர்னேட்டிவா deep slow steady inhaling exhaling exercise with alternate nostrils. நல்லா முதிரை இந்த மாதிரி வச்சுட்டு பாபா முதிரை. வலது மூக்கு இந்த 2 விரல், வலது மூக்கு போடும்போது கெட்ட விரல், இடது மூக்கு வரும்போது இந்த 2 விரல். இந்த மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணாம ஓப்பனா வச்சுக்கணும். ஸ்டார்ட். அனுலோம் விலோம். Deep slow steady inhaling exhaling exercise with
alternate nostrils. நல்லா பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும், கழுத்து நேரா வச்சுக்கணும், ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணணும். ஸ்டார்ட் அனுலோம் விலோம். ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். Try to do continuously for 10 minutes. If you feel discomfort in between, just relax. Do some Bhastrika. நம்ம பண்ண பிராணாயாமம் inhaling and exhaling without opening your eyes and continue Anulom Vilom. All chest related problems. Sarva Roga Nivarani. Deep, slow, steady inhaling, exhaling exercise with alternate nostrils. Chest related problems, stomach related problems, eyesight improvement, brain activation, skin problem. உள்ள பார்ட்ஸ்லாம் அப்படியே ரீஜெனரேட் ஆகுது, செல்ஸ்லாம் ரீஜெனரேட் ஆகும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம், ஒரு தேஜஸ் கிடைக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் போகும், ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சர்வ ரோக நிவாரணி. டீப் ஸ்லோ ஸ்டடி இன்ஹேலிங் எக்ஸேலிங் with alternate nostrils. Try to do continuously for 10 minutes. If you feel discomfort in between, just relax, do some Bhastrika, then continue Anulom. Back straight வச்சுக்கணும், கழுத்து நேரா வச்சுக்கணும். அப்பப்போ கமாண்ட் கொடுத்துக்கணும். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காந்து பண்ணும்போது தலை முதுகுலாம் ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும். அப்பப்போ கமாண்ட் கொடுத்துக்கணும். நம்ம தலையை சரியாக வச்சுட்ருக்கோம், உடம்பை சரியாக வச்சுட்ருக்கோம், பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்ருக்கோம், ஸ்பைனல் கார்டு கரெக்டாக இருக்குது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாசிட்டிவ் திங்கிங், ஸ்மைலிங் ஃபேஸ். We are doing Anulom Vilom. Sarva Roga Nivarani. Deep slow steady inhaling, exhaling exercise with alternate nostrils. Vajrasanam, Sukhasanam, Padmasanam, Siddhasanam. இதில் வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள். Deep, slow, steady inhaling, exhaling exercise with alternate nostrils. Yes, last few seconds you can visualize the benefit of Anulom Vilom. Meditation posture you can visualize the benefit of yes, relax. Rotation, opposite, side views. கையை மேலே தூக்கி கூட நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கையை நம்ம அனுபவம் பண்ணி வலிக்கிற மாதிரி பெயின் பண்ணுறோம்னா ரெண்டு கையும் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். தம்பு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸ்கின் டு ஸ்கின் ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்கின் பண்ணி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் 1 2 3 4 5. Opposite 1 2 3 4 5. அப்படியே ஷோல்டரில் அப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுணும். A big circle clockwise and anti-clockwise. 1 half circle inhaling, half circle exhaling. 3 times clockwise. Then anti-clockwise. 1 2 3. ரெண்டு கையும் நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கணும். மேலே தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும்.
தலைக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா 2 கணுக்கால் கைகளையும் பிடிச்சிட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி ஒரு 5 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். ரொட்டேட் ரைட் சைடு 1 2 3 4 5. சென்டர் லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. சென்டர் ரைட் 1 2 3 4 5. சென்டர் left 1 2 3 4 5. Center right 1 2 3 4 5. Center left 1 2 3 4 5. Center. நல்லா கையை லாக் பண்ணி சோம்பர் முடிக்கிறேன். அப்படியே நல்லா பண்ணி அப்படியே தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இன்ஹேல் கிவ் ஆப்போசிட் ப்ரெஷர் வைப்ரேஷன் வரும். ரிலீஸ். ரைட் டெம்பிளில் கை வைங்க. இன்ஹேல் give opposite pressure vibration varum. Release. Left la venga. Inhale give opposite pressure vibration varum. Release. Rendu kai forehead la venga. Inhale give opposite pressure vibration varum. Release. Now mouth grinding. காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கையை லாக் பண்ணிக்கணும். கை கால் பெண்ட் ஆகாம நல்லா மாவு அரைக்கிற மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா பிக் சர்க்கிள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ஓப்பன் பெரிய டயாமீட்டர் எவ்வளவு தூரம் போய் பின்னாடி போக முடியுமோ அவ்வளவு தூரம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்டரில் டான்ஸ் பண்ணி கன்சிட் ஆசனா முத்ரா. Next one is a Brahmari pranayama, Udir pranayama and meditation. தாம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு கண்ணை அழுத்தக்கூடாது, அப்படி மூடி வச்சுக்கணும். மேலே புழுவத்துக்கு மேலே ஒரு கை வச்சுட்டு நல்லா மூச்சு உள்ள எடுத்து ஓம் சவுண்டோட வெளியில் விடணும். 3 times. Then ஓம்கார் உதிர் பிராணாயாமம் 1 minute meditation. Start Brahmari. Pranayama. Second meditation.
எஸ் ரெண்டு கை மேலே தூக்கணும் கண்ண மூடிட்டு நல்ல ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணணும் அப்படியே கண்ணை கேப் வழியாக ஆகாயத்தை பார்த்து அப்படியே பூஜையில் செலக்ட் பண்ணி ரிலாக்ஸ் எஸ் கெட் ரெடி ஃபார் ஆசனா மண்டுகாசன் நல்லா மண்டி போட்டு உட்காரணும் நல்லா தம்பு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நேவல் ரீஜனில் வச்சுட்டு கையை இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் ஜாயின் பண்ணி தொப்புளுக்கு மேலே வச்சுட்டு ஒரு இன்ச்சு கேப் விடணும் நல்லா மூச்சு உள்ளே எடுத்து கம்ப்ளீட்டாக வெளியில் விட்டுட்டு கீழே குனிஞ்சு தலையை லெஃப்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு 10 கவுண்ட் ரெடி ஸ்டார்ட் இன் ஹியர் எக்ஸேல் புல் யுவர் ஸ்டொமக் பிரஸ் பெண்ட் and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 normal breathe normal second time inhale exhale pull your stomach press bend and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 normal breathe normal third time inhale exhale pull your stomach bend and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 next one is same process இடது கை மேல வலது கை வச்சு தொப்புள் மேல இடது கை மேல வலது கை same process ready start inhale exhale pull your stomach press bend and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 normal breathe normal second time inhale exhale pull your stomach press bend and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 release normal breathe normal third time inhale exhale pull your stomach press bend and lift your head 1 2 3 4 5 6 7 8 9 10 next one is a sashangasana alla inhale panni exhale panni கேட்கணும் ready start inhale exhale and bend 1 2 3 4 5 6 7 8 9 10 second time inhale exhale and bend 1 2 3 4 5 6 7 8 9 10 third time inhale exhale and bend 1 2 3 4 5 6 7 8 9 10 குப்புறப்பட்டு அப்படியே கையை ஸ்டாண்ட் மாதிரி ஒவ்வொரு காலம் மாற்றி மாற்றி பட்டெக்ஸ் டச் பண்ணி ஸ்டார்ட் இங்கிருந்தா 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 இப்போ போத் லைஸ் இங்கிருந்தா 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 ரெண்டு கையும் செஸ்ட்டுக்கு வெளியில் வச்சுக்கணும் சின்ன வந்து தலையை டச் பண்ணியிருக்கணும் கையை ப்ரெஸ் பண்ணி பெண்ட் பண்ண மாதிரி புஜங்காசன் செஸ்ட்டை மேலே தூக்கணும் ஸ்டார்ட் இங்கிருந்தா 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 இப்போ இடது கை மேலே வலது கை இடது கை மேலே வலது கை இப்போ கை ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் சின்ன தலையை டச் பண்ணிட்டு இன்ஹேல் பண்ணி மேலே செஸ்ட்டை மேலே தூக்கணும் கை ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும் ரெடி ஸ்டார்ட் இங்கிருந்தா இங்கிருந்தா இங்கிருந்தா
down. ரெண்டு கையும் தொடக்கி கீழே வச்சுக்கணும். ரெண்டு கையும் தொடக்கி கீழே வச்சுட்டு ஒவ்வொரு காலம் தள்ளிட்டு 45 டிகிரி ஒரு காலம் மேலே போகணும். இன்னும் வந்து தலையை இங்க ரெண்டா இங்க ரெண்டா இங்க ரெண்டா இங்க ரெண்டா இங்க ரெண்டா இங்க ரெண்டா ரெண்டு கையும் பின்னாடி லாக் பண்ணிட்டு தலையை கால் தள்ளிட்டு 45 டிகிரி போட் மாதிரி நவபாசன். இங்க ரெண்டா இங்க ரெண்டா நல்லா ஃபோல்ட் பண்ணி ரெண்டு முட்டி ரெண்டு பாதம் ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வலது பக்கம் முட்டியை சாய்க்கும் போது தலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகும். ரொட்டேட் ரைட் சைடு 1 2 3 4 5 சென்டர் லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 சென்டர் ரைட் சைடு 1 2 3 4 5 சென்டர் left side 1 2 3 4 5 center right 1 2 3 4 5 center left 1 2 3 4 5 center. இப்போ வந்து நல்லா காலை 9 inches to 12 inches விட்டு வச்சுக்கணும். சேம் ப்ராசஸ். ரொட்டேட் பண்ணும்போது தலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ரொட்டேட் ரைட் சைடு 1 2 3 4 5 center left side 1 2 3 4 5 center right side 1 2 3 4 5 center left 1 2 3 4 5 center right 1 2 3 4 5 center left 1 2 3 4 5 கால் வந்து நீட்டிக்கணும். அந்த வலது காலை தூக்கி 90 டிகிரி இடது கை பக்கம் கொண்டு வரணும். இடது கால் வலது கை 3 டைம் நீங்க பண்ணுங்க. நல்லா 90 டிகிரி மேலே தூக்கணும். அப்படியே பெண்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணி டச் பண்ணு. வலது கால் இடது கை இடது கால் வலது கை 3 டைம். அந்த வலது காலை தூக்கி 90 டிகிரி இடது கை பக்கம் கொண்டு வரணும். இடது கால் வலது கை 3 டைம் நீங்க பண்ணுங்க. நல்லா 90 டிகிரி மேலே தூக்கணும். அப்படியே பெண்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணி டச் பண்ணு. வலது கால் இடது கை இடது கால் வலது கை 3 டைம். கை கால் ஒண்ணா இருக்கணும். உடம்பு பக்கத்துல வச்சுட்டு ஒவ்வொரு காலை மாத்தி மாத்தி 90 டிகிரி மேலே தூக்கணும். தி ஸ்டார்ட் இன்ஹேல் 1 2 3 4 5 down. Inhale up 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 1 2 3 4 5. ஒரு கால் பண்ணலாம். ஸ்டார்ட் இன்ஹேல் அப் 1 2 3 4 5 down. இன்ஹேல் அப் 1 2 3 4 5 down. Third time. Inhale up 1 2 3 4 5 down. ஒவ்வொரு காலம் மேலே தூக்கி பிக் சர்க்கிள் போடணும். கிளாக் வைஸ் நினைக்கலாம். பெரிய சர்க்கிள் போடணும். கிளாக் வைஸ் நினைக்கலாம். ஹாஃப் சர்க்கிள் இன்ஹேலிங் half circle exhale. 3 times clockwise 3 times anti-clockwise. Big circle clockwise anti-clockwise.
half circle inhale, half circle exhale. மூணு பண்ணிட்டு ரெண்டு கையும் தொடக்கி மேல வச்சுக்கணும். தலையை காலை 30 to 45 டிகிரி லிஃப்ட் பண்ணி கை வழியா காலை பார்க்கணும். போட் மாதிரி கவுகாசன். ரெடி ஸ்டார்ட். Inhale up, down. Inhale up, down. Inhale up, down. பவன முக்தாசன். காலை ஃபோல்ட் பண்ணி செஸ்ட் கிட்ட வந்து தலையை லிஃப்ட் பண்ணி நீயை டச் பண்ணணும். ரெடி ஸ்டார்ட். Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5 down. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5 change. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5 3. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5. Now both legs spondylitis இருக்கிறவங்க வந்து தலையை லிஃப்ட் பண்ணி நீயை டச் பண்ண வேண்டாம். தலையை பெண்ட் பண்ண மட்டும் போதும். எஸ். Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5 3. Second time. Inhale up, tight, bend, lift to it. 1 2 3 4 5 3. Third time. Inhale up, tight, bend, lift to it. 1 side base. Pullan push la cycling pali kala pedal panna mari pullan push kala pedal panna mari pullan push pedal panna mari pullan push rendu kaalo Get ready for Shanti Asana. Yoga Nidra. Shanti Asana. Yoga Nidra. 3 times abdominal breathing. Abdominal breathing. All மூணு டைம் பண்ணு. Then listen to your normal breath. உள்ள போற காத்து உள்ள போற காத்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். Listen to your normal breath. Listen to your normal breath. தலையில இருந்து கால் வரைக்கும் கால்ல இருந்து தலை வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ண போறோம். நான் சொல்ற பார்ட்ஸ்ல மைண்ட் வச்சு ஸ்லோவா ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி your toes, your ankle, your calf muscles, your knees, your thigh, lower abdomen, upper abdomen, your chest, palm fingers, elbow, upper arm, your shoulders, your neck, your face and your head.
Listen to your normal breath. Listen to your normal breath. இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் சொல்கிற பார்ட்ஸில் மைண்டை வச்சு ஷேக் பண்ணக்கூடாது. மைண்டை மட்டும் அங்கே வச்சு ரிலாக்ஸ் பண்ணி யுவர் ஹெட், யுவர் ஃபேஸ், யுவர் நெக், ஷோல்டர், அப்பர் ஆர்ம், எல்போ, palm finger, chest, upper abdomen, lower abdomen, your buttocks, your thighs, your knees, calf muscles, ankles, and your toes. Listen to your normal. இந்த யோகாசனம் பண்ணியிருக்கோம், பிராணாயாமெல்லாம் பண்ணியிருக்கோம். உடம்புல உள்ள வெயிட் பூரா அப்படியே தரையில் இருக்கிற மாதிரி டோட்டல் பாடி வெயிட் ஸ்லோவாக தரையில் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். பேக்கிற மாதிரி ஆகிட்டோம், சக்க மாதிரி ஆகிட்டோம், சிறைகள் மாதிரி ஆகிட்டோம். We are going to fly like a bird, float like a boat. பறவைகள் மாதிரி பறக்க போகிறோம், போட்டு மாதிரி மிதக்க போகிறோம். ஜஸ்ட் 1 foot அப்படியே மேலே எழும்புற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். 2 feet, 5, 10, 20, 30, 40, 50, 60 feet அப்படியே ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருக்கும். ரொம்ப தூரத்தில் உள்ள சோலைவனத்தை பார்க்குறோம், பச்சை பசேர்னு க்ரீனரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். சேஃபாக லேண்ட் ஆகிறாங்க. வேரியஸ் கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். வெளியே தென்றல் காற்று ஒன்று வீசிட்டே இருக்குது, பறவைகள் சத்தம் கேட்டே இருக்குது, மியூசிக்கல் சவுண்ட் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. என்ஜாய் த மியூசிக்கல் சவுண்ட் ஃபார் 2 seconds. பக்கத்தில் ஒரு நீரோடை சலசலன்னு போயிட்டே இருக்குது. தூரத்தில் மலையிலேருந்து அருவி கொட்டுறது கேட்டே இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய குளம் தெரியுது. அதில் வெண்மையான லோட்டாய் போய் வெள்ளை தாமரை, இதில் ஒயிட் பிரைட் லைட், ஒளி கதிர்கள், ஒளி சுடர் ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒளி கதிர்கள், ஒயிட் பிரைட் லைட் நம்ம உடம்பை நோக்கி அந்த தீபத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. தலை வழியாக உடம்புக்குள்ளே போகுது, கால் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கும்போது அது டார்க் ப்ளூஷாக போகுது. பிகாஸ் உடம்புல உள்ள எல்லா விதமான கசடுகள், தீய எண்ணங்கள், கொடிய வியாதிகள் எல்லாத்தையும் வெளியில் ஃப்ரெஷ் அவுட் பண்ணி கொண்டு போகும்போது அது டார்க் ப்ளூஸாக போகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ளூ ஆகி ஒயிட் பிரைட் லைட்டாக போகுது. பிகாஸ் எல்லா விதமான கசடுகளும், தீய எண்ணங்களும், கொடிய வியாதிகள் வெளியில் போயிடுச்சு. வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் என்கம்ஃபரன்சஸ். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். அதனால் அங்கேருந்து லிஃப்ட் ஆகி நம்ம இடத்துக்கு நேரம் 60 feet ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம். கொஞ்சமாக கீழே இறங்க போகிறோம். 60, 50, 40, 30, 20, 10, 5, 4, 3, 2, 1. ½ an inch, quarter inch அப்படியே வைப்ரேஷன் இல்லாமல் தரையில் இருக்கிறோம். வைப்ரேஷன் இல்லாமல் தரையில். லிசன் டு யுவர் நார்மல் பிரெத். லிசன் டு யுவர் நார்மல் பிரெத். Listen to your normal breath. Yes, come to normal position. ரெண்டு கை மேலே தூக்கணும். நல்லா ரப் பண்ணணும். ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி கல்லை வச்சு ஹீட்டை ஃபீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையை ரிலீஸ் பண்ணி ஸ்லோவாக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணி ரிலாக்ஸாக எழுந்து உட்காரணும். தமசோமா யோகி கமய மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்தே.
समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु ओम शांति 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 हरि ओम Thank you, sir. Thank you very much. Have a nice day.